அனைவருக்கும் வணக்கம். 2 தோழிகள் டெல்லியில் ஒரு முக்கியமான சாலையில் நடைப்பயிற்சி மேற்கொள்கிறாங்க. எதிர்பாரா விதமாக எதிரே வந்த ஒரு நபர் ஹெல்மெட் அணிந்து ஸ்கூட்டியில் ஒரு தோழியினுடைய கழுத்தில் இருந்த 4 பவுன் தங்க சங்கிலியை பருத்தி சென்று ஓடிவிட்டார். இதுதாங்க செய்தி. அந்த 2 தோழிகள் யார் தெரியுங்களா? ஒருவர் கவிஞர் சல்மா, அவங்க ராஜ்யசபா எம்பி. இன்னும் ஒருத்தவர் நகையை அந்த செயினை பறிகொடுத்தவர் யாருன்னு சொன்னால் மயிலாடுதுறை எம்பி வழக்கறிஞர் சுதா அவர்கள். இது அவங்க தங்கியிருந்த இடம், நடைபயிற்சி மேற்கொண்ட இடம்லாம் எதுன்னு சொன்னால் இந்த தமிழ்நாடு இல்லம் அமைந்திருக்கிற பகுதி, தமிழ்நாடு ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப முக்கியமான ஏரியா. அங்கே விஐபிகளாக நிறைந்த ஒரு ஏரியா. அதே போல் வெளிநாட்டு தூதரங்களாக நிறைந்த ஒரு பகுதி. அதனால் பாதுகாப்பு அம்சங்கள் நிறைந்த ஒரு பகுதியில் இவன் எவ்வளவு துணிச்சலாக அந்த திருடன் இருந்திருப்பான்னு சொன்னால், நீங்கள் எம்பியாக இருங்க, எம்எல்ஏ இருங்க, மந்திரியாக இருங்க, அதெல்லாம் அவனுக்கு தெரியாது. இன்றைக்கி ஒரு கிராமு 9,030 ரூபா கிட்டத்தட்ட இன்றைக்கி விற்கிது. இன்றைக்கி பவுனு அதை அவன் பறிச்சானாக்கா அவன் 2 லட்சம் 3 லட்சம் தேறிடும். அந்த எய்மில் தான் அவன் திருடுவான வழிய அங்கே வந்தவங்க யார், விஐபி, அவன்லாம் அதெல்லாம் தெரியாது. அது அவனுக்கு அவசியமே இல்லை. அவனுக்கு வேண்டியதை இன்றைக்கி திருடிட்டு நம்மளுடைய குறுக்கு வழியில் அதை சம்பாதிச்சு நீங்கள் காலத்தை ஓட்டணும். அதுதான் அவனுடைய எய்மு. இந்த துணிச்சல்லாம் எப்படி வருதுன்னு சொன்னால், அது பழகிவிட்ட ஒரு காரணத்தால். புதுசாக தொழிலுக்கு வரவன் ரொம்ப கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். இப்போ தான் சர்வசாதாரணமாக டைலாக்லாம் பேசுகிறானுங்களே. ஏர்னா ரயிலு, போனா ஜெயிலு, எடுத்தா பெயிலு, இந்த டைலாக்கு நிறைய பேசிகிட்டு இருக்கானுங்க. ஏன்னா இந்த குற்றம் செய்த நபர்கள்லாம் பார்க்கின்ற பொழுது இது மாதிரியான டைலாக்லாம் வர்றப்ப இன்னும் இந்த குற்றத்தினுடைய தன்மை உணர்ந்த பாடு இல்லை அப்படிங்கெல்லாம் பார்க்கும்போது இன்னும் பாதுகாப்பு அம்சங்கள் நம்ம நாட்டுக்கு நிறைய தேவைப்படுகிறது என்பதை சுட்டி காட்டுகிறது. அதே போல் நம்மளுடைய எம்பி, மயிலாடுதுறை எம்பி வழக்கறிஞர் சுதா அவர்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, புகார் கொடுத்துருக்காங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற ஒரு கருத்தையும் சொல்லியிருப்பது வருத்தமாக இருக்கிறது. எனவே பாதுகாப்பு அம்சங்கள் நாட்டில் நிறைய தேவைப்படுகிறது. நன்றி, வணக்கம்.